ஒரு முறை கிராமத்தை சுற்றி பார்க்க காமராஜர் ஐயா போகிறாங்க. அப்போ 2 குடியானவர்கள்கிட்ட பயங்கர சண்டை. அப்போ காமராஜர் ஐயா அவங்க பக்கத்தில் போய், முனியா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலன்னே. ராமா, தள்ளி நின்னுன்னே. இது என்ன பழக்கம் கை நீட்டுறது? எந்த பிரச்சனைக்கும் நாம் பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும்னே. பேசி கிடைக்கலன்னா எங்கிட்ட வந்திருக்கணும்னே. அதை விட்டுட்டு நீங்களா சண்டை போட்டா அசிங்கமாக இருக்குன்னே. கிராமத்தான்னா ரொம்ப நியாயமானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன் நான் நினச்சிட்டு இருந்தேன்னே. உங்களை பார்க்கும்போது அதெல்லாம் தப்புன்னு தோணுதுன்னே அப்படின்னு சொல்லி காமராஜரை ஆவேசமாக பேச மறுபடி பேசுகிறாங்க. எந்த நாயாவது அந்த நாய் கூட சண்டை போடுதா? இல்லை எந்த கோழியாவது கோழியோட சண்டை போடுதா? விலங்குகள், பறவைகள் எல்லாம் தன் இனத்துக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையாக இருக்குதுன்னே. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணுன்னே. மனுஷங்களை பார்த்து அது கற்றுக்கும் நான் நினச்சா மாற்றி நடக்குதுன்னே. மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரியான சண்டைகள் இனி இருக்கக்கூடாதுன்னே. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தான் அவ்வளவு போராட்டம் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு இப்போ புரிஞ்சுதுன்னே அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 பேரும் மன்னிப்பு கேட்க, காமராஜர் ஐயா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்பட்டதும் அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புனாங்க காமராஜர் ஐயா.